என்ன இதெல்லாம்? என்ன ஒரே பூனாட்டமா இருக்கு? மாப்பிள மாப்பிள என்னது இங்க வந்து இப்படி நீட்டிட்டீங்க? அட போங்க மாமா, எனக்கு கட்டாந்தரல காத்தோடமா படுத்தாதான் தூக்கம் வரும். இன்னைக்கு உங்களுக்கு முதல் இரவு மாமா. முதல் இரவுனா என்ன மாமா? என்ன மாப்பிள, இது வரைக்கும் இத பத்தி நீங்க யாருகிட்டயுமே கேட்கலையா? கேட்டேனே, முதல் இரவுனா என்ன எங்க சித்தப்பாட்ட கேட்டேன். விட்டா ஒரு அறை. ஏன்? அப்ப எனக்கு வயசு 5 மாமா. ஏன் மாப்பிள 5 வயசுல கேக்குற கேள்வியா இது? என்ன மாப்பிள இது? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஏன் பக்கத்துல வந்து படுத்தீங்கன்னா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. உள்ள போங்க மாப்பிள. முடியாது மாமா, முடியாது. இவனை எப்படியாவது உள்ள அனுப்பணுமே. மாப்பிள 10 ரூபாய் தரேன், பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம். உள்ள போறியா? 10 ரூபாயா? போறேன் மாமா, போறேன். வா வா. என்ன மாப்பிள அடம் பிடிக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்துல குபியா பாய வேண்டாமா? இந்தாங்க இந்த 10 ரூபாயை வாங்கிட்டு உள்ள போங்க. என்ன மாமா இது? கோல்டு பிஸ்கட். வெளியே இருந்தா காணாம போயிடுமே, பத்திரமா உள்ள வச்சிருக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தான். போங்க மாப்பிள. பாப்பா அங்க பின்னு பின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. போங்க. அட பாவி, பணம் கொடுத்து பையனை உள்ள அனுப்புற ஒரே மாமா உலகத்துல நானாத்தான் இருக்கும். விதி விதி. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. வெறும் பால் மட்டும் தானா? ஒப்பன் பீர நிறைய பிஸ்கட் வச்சிருக்கான்ல, அது 2 எடுத்து கொடுத்தா என்ன? ஐயோ அது கோல்டு பிஸ்கட்டுங்க. எந்த கம்பெனி பிஸ்கட் இருந்தா என்ன? எனக்கு பால் வேணாம். கோவிச்சுக்காதீங்க, இந்த பழம் மாதிரி சாப்பிடுங்க. ராத்திரி திறந்தது இன்னும் மூடவே இல்லை. சொன்னா நம்ப மாட்டீங்க. கையில பாதி வாயில பாதி வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. ஏதோ பேய் பிசாச பார்த்துதான் மாப்பிள்ள பயந்து இருக்கிறாரு. ஆதி சுழுக்காரத்தம்மா, பாவாடை அம்மா, முண்டக்கண்ணி அம்மா. தள்ளுங்க தள்ளுங்க, பூசாரி வந்துட்டாரு. யாரும் தள்ள வேண்டாம், என்ன சுத்தி நில்லுங்க, இல்லைன்னா நான் காத்துல பிறந்துருவேன். மாப்பிளைக்கு என்னாச்சு? நேத்து ராத்திரி எதையோ பார்த்துட்டு அந்த பீதியில அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு மாப்பிள்ள. மாப்பிள்ள எதையோ பார்த்து பயந்து இருக்கான். ஏன் பூசு, இப்ப நான் என்ன இங்கிலீஷ்லயா சொன்னேன்? அவன் எதை பார்த்து பயந்தானோ அத நானும் ஒரு முறை நல்லா பார்க்கணும். பூசு, கவலையப்படாதீங்க. இன்னைக்கு என்ன நேரம் ஆனாலும் நீங்க இருந்து பார்த்துட்டு தான் போறீங்க. என்ன சித்தப்பா இப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஏன் என்னாச்சு? அவருக்கு ஒண்ணுமே தெரியல சித்தப்பா. ஒண்ணுமே தெரியலையா? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாரு. சில விஷயங்கள்ல நீ தான் முன்னால் நின்னு கத்து கொடுக்கணும். என்னங்க என்னப்ல பாட்டில் கைமா வர்ற? நான் 10 ரூபாய் தருவேனா? நீங்க என்ன பாட்டில போட்டு வைக்கணும். குடு குடு குடு. சும்மா தருவேனா? நீங்க எனக்கு ஒரு முத்தம் தரணும். அவ்வளவுதானே? கொடுத்தா போதும், முதல்ல கையில காசு வைய. எம்மணி, இன்னைக்கு இது போதும் தான். ஒரு மனுஷன் பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. ஐயோ இது என்ன அக்கிரமமா இருக்கு? ஏண்டி அலற? நான் தினமும் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன், இதுல எப்படி 50 10 வந்தது? ஏண்டி உன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் கஞ்சச்சிருக்கீங்க நினைச்சியா? எதிர்த்த வீட்டு மங்களத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தடி, அது கொடுத்த 50 ரூபாய் தாண்டி இது. இதுக்கே வாய புலந்த மேனிக்கு இருக்கிய. நம்ம குருவமா கிளவி இருக்கே, குருவமா கிளவி 100 ரூபாய் தர்றேன், சாயங்காலம் களத்து மேட்டுக்கு வாடான்னு சொல்லி இருக்கு. அதுக்கு தாண்டி நான் இப்ப கிளாமரா போய்கிட்டு இருக்கேன். வரட்ட என்னங்க எங்க போயிட்டு வரீங்க? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அப்படியே பிச்சைக்காரங்களுக்கு தாராளமா 10 பைசா தர்மம் பண்ணிட்டு வரேன். நீங்க என்ன தர்மம் பண்றீங்க? உங்க மாப்பிள்ளை பாருங்க, தர்மத்திலே அசத்துறாரு. உங்களுக்கு புண்ணியம் கோடி. நீ வாட தங்கத்தை உருக்கலாம். புண்ணிய கோடியா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேன். சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. மணி மணி மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமா இது வரைக்கும் வந்தேன் பூரா நாயோட வந்தானுங்க, பிஸ்கட்டோட போயிட்டானுங்க. இந்த ஒரு நாய் மட்டும் பாவம் அனாதியா நின்னுக்கிட்டு இருக்கு மாமா, அதான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன். கோல்டு பிஸ்கட்டியா போடுறீங்க?
ஆமா. பீரோல இன்னும் பிஸ்கட் இருக்குதா? பீரோ இருக்கு மாமா, ஆனா பிஸ்கட் இல்ல. எல்லா பிஸ்கட்டையுமா கொடுத்துட்டேன்? எல்லா பிஸ்கட்டையும் கொடுத்துட்டேன். இதை மட்டும் ஏன் மிச்சம் வச்சிருக்கிறேன்? இதையும் இந்த அநாத நாய்க்கு கொடுத்துரு. நான் பனாதையா நடு ரோட்ல போய் நிக்கிறேன். மாமா உப்புலியப்பா. அதான் உன் மருமகன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்ல, இனிமே வீடு ஒண்ணது இல்ல. போயா போ, நடக்காத ஓடு. போயா. நாய்க்கு கோல்டு பிஸ்கட் கொடுத்த குடும்பம் இப்ப என்னையே நாய் மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்கானுவ. கேட்ட எழுத்து போட்டு பொண்ணையும் கொடுத்து சொத்தையும் எழுதி வச்சேன். இப்ப மாப்பிள்ளை என்ன நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாரு. உப்புலியப்பா, இது உனக்கே நல்லா இருக்குதா? போயா. யோ இல்ல, பொட்டி இறக்கி வச்சுட்டு போ. அதையும் சேர்த்தா எழுதி கொடுத்துருக்கான். என்ன பத்திரத்தை காட்டுட்டுமா? நீ இது வரைக்கும் காட்டுனது போதும், இதுக்கு மேல எதையும் காட்டிடாத. திக்குன்னு இருக்குது. ஏங்க, எங்க மாப்பிள்ளை வீட்டையும் பொட்டியும் தான் எழுதி கொடுத்தாரா, இல்ல எங்களையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாரா? எழுதி கொடுக்க சொன்னாரு, எங்க முதலாளி வேணான்ட்டாரு. ஏன்? அசையும் பொருள்லாம் அக்ரிமெண்ட்ல இல்ல. தம்பி, இந்த சொத்தையெல்லாம் வாங்கினது யாரு? நான் தான். இவனா? ஒரு நாய் வச்சிருந்தவன் 1/2 ஏக்கர் நிலம் வாங்கிட்டான். 2 நாய் வச்சிருந்தவன் 1 ஏக்கர் நிலம் வாங்கிட்டான். நான் 10 நாய் வச்சிருக்கேனே, இழிச்ச வாயனா, அதான் உன் வீட்டையே வாங்கிட்டேன். அந்த பையன் மட்டும் என் கண்ணு முன்னால வந்தான், அவனை என்ன பண்றேன்னு பாரு. மாமா, என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்க? ஓஹோ, இந்த வீடை வச்சுட்டு எனக்கு கவலையா இருக்கியா? இது என்ன மாமா, மானம் கட்டி வீடு, ஒத்தடுக்கு மாடி, பல அடுக்கு மாடியில பட்டணத்துல வீடு வாங்கியிருக்கோம் மருமே. பட்டணத்துல பல அடுக்கு மாளிகையா? என்ன மாப்பிள்ள குழப்பறீங்க? இந்த வீட்டை வச்சு எவ்வளவு பெரிய வீட்டை வாங்கியிருக்கேன் பாத்தியா? எது? இந்த புழுக்க வீட்டை வித்து 14 மாடி கட்டடம் வாங்கி இருக்கிறியா? ஏன் மாமா இந்த ஆட்ட? மாமா, படம் எப்ப வந்திருக்கு? பத்திரம் பின்னால வர. ஆமா அம்மா, இவன் பெரிய டுபாக்கூர் அம்மா. இவனை நம்பி நீ போயிடாதே. நீ வாழா வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் விறகு வெட்டியாவது உன்னை காப்பாத்துறேன். வந்துரு வந்துரு. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, ராமன் இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தி. நான் வரமாட்டேன்ப்பா. அப்படியா? இவன் ராமன், நீ சீதை. இவனை நம்பி போன நீங்க 2 பேரும் தோத்துக்கு பயிலா துக்காங்கிறதான் சாப்பிட முடியாது வரும். உப்புலியப்பா, கட்டி சுட்டதடா கை விட்டதடா, கட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை கொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை கொட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா, கட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. உப்புலியப்பா, என்ன இப்படி ஓட்டாண்டி ஆக்கிட்டியப்பா? அடேய் புண்ணியகோடி, எங்கடா இருக்கிற? இங்கதான்டா இருக்க. ஞான தேசிகா, நீயே இப்படி ஆயிட்டியா? அட பாவி புண்ணியகோடி, ஒரு யோசனையை கேட்டு என் பொண்ணுக்கு மாப்பிளையா ஒரு வடிகட்டின முட்டாளை கட்டி வச்ச. குடிகட்டி பறந்துகிட்டு இருந்த என்ன அடிமட்டத்துக்கு தள்ளி படிக்கட்டுல உட்கார வச்சுட்டான்டா பிச்சைக்காரனா. எது எப்படியோ சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. நாளையில இருந்து பிச்சை எடுக்க இந்த பக்கம் வராது. ஏன்? இது ஏன் ஏரியா. நீ நம்ம சங்கத்துல மெம்பர் ஆயிடு, உனக்கு ஒரு ஏரியா போட்டு கொடுப்பாங்க. யாரு சொன்னான்னு பாக்குறத விட என்ன சொன்னாங்கறத பாருன்னு அடிக்கடி சொல்லுவிய ஞான தேசிகா. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. என்ன சொன்னான்னு பாக்குறதோட அது யாரு சொன்னாங்கறதையும் பாரு. மாமு, உங்க சொத்து பத்து எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கங்க, யாரையும் முட்டாள் நினைக்காதீங்க. எந்த முட்டாளா இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சோண்டு புத்திசாலித்தனம் இருக்கும், எந்த புத்திசாலியா இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சோண்டு முட்டாள்தனம் இருக்கும். மாப்பிள பழமொழிகளை மாத்தி மாத்தி சொல்லி என்ன குழப்பிட்டான். ரொம்ப குழம்புனா அப்படித்தான் மாமா. வாங்க வீட்டுல போய் கஞ்சி குடிப்போம். வரேன் வரேன். சரி இருந்து வாங்க. புண்ணியகோடி, எல்லா ஏரியாவையும் நீயே வச்சுக்க. அதே கால் அதே கால். ஓடாத, நில்லு ஓடாத. எங்களால ஓட முடியாது, ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ நினைக்கிறேன்.
கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான். நீங்க வாங்க. வணக்கம் சார். அடி சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரப்படாதா? அடி சிறுப்பால உன் மூஞ்சி ஏசி இருக்குதா? உள்ள வா, முட்டி முடி சாத்துறேன். ஏய் வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அக்யூஸ்ட் எப்படி சொன்னா நீங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சிருக்கீங்களா? சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரையும் சட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க சார், ஓடிட்டான் சார். காச்சேன் புடி. நில்றா. சார், ஏன் இப்படி தலைவலிக்க வர்றாங்க? டேய் நீ கடா போறே. சார், உனக்கு ஏத்த போறே. சார், நான் இங்கதான் சார் இருந்தேன். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறானே. இருங்க சார், ஏன் கோபப்படுறீங்க? என்ன இனிமையான விசில். யோ கான்ஸ்டபிள், கம் ஆன், ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? என்ன இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நானு சார். கிண்டலா? ஏறா 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 நாய. சார், சார், இருங்க சார். கொஞ்சம் உள்ள போயிரு சார். அடிக்காதீங்க சார், ஒடிஞ்ச கால் சார். ஐயோ, வண்டி யோ, ஏய்யா வண்டி என்ன வரிங்க? என்னடா மூஞ்சி ஊத்து. சார் சார், யார கூப்பிட்ட? உங்களதான் சார். ஏய், மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்த்து வந்து உட்கார்ந்து இருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. ஏய், அது இல்லண்ணே, ஆ, உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, மூஞ்சி அவ்வளவுதான். டேய், சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, நான் உள்ள இருக்க வேண்டியவல்லடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியாவில 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏன்டா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அண்ணே, அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்கன்னு பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அடையாட உயிரை வாங்க, ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா, நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னடா இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா, பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொடி மட்டும் ஏற்றி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி, செத்தண்டா. அண்ணா, நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தவன். நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்கிட்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா? அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா, எங்க ஆளக்கான? அடிவாசம் உள்ள ரோசா, நான் வந்து அணைக்கிற லேசா, பட்டு கண்ணத்துல பாதித்த முசுர போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா, ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எந்திரிடா. ஐயோ, ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர்? அப்போ வெளிய என்னமோ சொன்னியே? அதுதான், எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு மாதிரி சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா?
ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேட்டா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா, இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி தாங்க. உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்திரடா, ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்படுத்துக்கூடா. அந்த வேஸ்டி எடு, முகத்தோட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானா? எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறதா? சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே ஏங்க 7-8 கிராமம் இதுவரைக்கும் சுத்திட்டோம். இன்னுமா நீங்க தேடி வந்த ஆளு கிடைக்கல? அந்த ஆளு எப்படித்தான் இருப்பான்னு கொஞ்சம் சொல்லி தொலைங்களேன். அது எனக்கும் புண்ணிய கோடிக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். யாருங்க அந்த புண்ணிய கோடி? நம்ம ஊர் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் சொன்னது இல்லாம கேட்டுட்டு அலையறீங்க? டேய், யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொன்னாங்கங்கிறது தான் முக்கியம். வண்டி எங்க போகுது? தேரியூர் போகுது. நான் அங்கதான் போறேன். யாருக்கிறவா? அறிவு இருக்கா உனக்கு? ஏற்கனவே வண்டியில பாரம் தாங்காம அச்சு முறிஞ்சு போற மாதிரி இருக்கு. நீ மூட்டையோட ஏறிட்டன்னா அச்சு முறிஞ்சே போயிடும். கொஞ்சமாவது ஈவு இறக்குறதுக்குதா? பாவம், அவர் எவ்வளவு தூரம் மூட்டையோட நடப்பாரு? மனுஷன் நீங்க. ஏறா ஏறா, இது என் வண்டி, நான் தான் சொல்லணும். ஏறா ஏறா, இல்லன்னா விட்டுட்டு போயிடுவேன். ஏறிட்டியா? ஒழுங்கா உட்காரு. கேட்கவே கூடாது. என்ன பாக்குறீங்க? என்னடா இது வண்டியில உட்காந்து மூட்டைய தலையில வச்சிருக்கானே கேட்க போறீங்க? நான் என்ன மடையன? நான் கேட்பேன். இது எங்க ஊர்ல ஒரு விளையாட்டுன்னு சொல்லி அன்னைக்கு என்ன சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி இப்ப இந்த மூட்டையை என்ன சுமக்க சொல்லுவேன். நான் கேக்குறேங்க, யோ கூமுட்ட, ஏன் யா வண்டியில ஏறினதுக்கு அப்புறமும் மூட்டைய தலையில சுமந்துகிட்டு இருக்கிற? என்னங்க புரியாம காக்குறீங்க? ஏற்கனவே வண்டி நிறைய பாரம் இருக்கு, மூட்டையோட ஏறினா அச்சு முடிஞ்சு போனீங்க தானே சொன்னீங்க. அதான் என் மூட்டையை ஏன் நல்லா வச்சிருக்கேன். உப்புலியப்பா, என்னப்பா? நான் தேன ஆளு கிடைச்சிட்டான்பா. தம்பி, இங்க இருக்கிற எல்லா தென்னை மரங்களும் என்னது. இதுல ஒரு தேங்காய் கூட திருட்டு போகாம காவல் காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நாளை காலையில வந்து பாருங்க, அசந்து போவீங்க, அசந்து. ஏங்க, இந்த மாங்காய் மடையில கொண்டு போய் காவலுக்கு வச்சிருக்கீங்களே, உங்களை என்ன சொல்ல? டே வண்டி, அது எனக்கும் அந்த புண்ணிய கோடிக்கு மட்டும்தான் தெரியும். யார் அந்த பிச்சைக்கார நாயா? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொன்னாங்கிறது தான் முக்கியம். யாராவது யாராவது மரத்து மேல? மரத்து மேல இல்ல, மோட்டர் பக்கத்துல. ஓஹோ, நான் மரத்து மேலையான்னு பார்த்தேன். பார்த்து அது சீக்கிரமா உடம்பு விட. என்னடா அது? அது ஒண்ணு இல்ல, அது வெறும் கோணி. இது இறக்குடா. இல்ல, அது ஒண்ணு கோணில இறக்கிட்டான். அவரா? அவரா? நீ அவரா? நீ அவரா? யாருகிட்ட வந்து யாரா ஏமாத்துறது? காவல்ல கணத்த பரிசு வாங்கின வேண்டாம் நானு. எந்திரா எந்திரா. என்னடா அது? மோட்டார்.
மோட்டார் கத்துடா. உங்க ஜாதகம் நல்லா இருக்குடா. இது மட்டும் மோட்டாரா இல்லாம தேங்காவா இருந்துச்சுன்னா உங்க தலைய சீவிருப்பா சீவி போயா. இது யாரா கொண்டு போறது? மறந்து வச்சுட்டு போயிருவீங்க. அப்புறம் உங்க அட்ரஸ் செடி அலையிறதுக்கு நாங்க இழிச்சா வேணும். கொண்டு போங்கடா, கொண்டு போங்கடா எல்லாம். தூக்குடா தூக்குடா. பார்த்து பக்கம் அவந்துடாம கட்டுங்கடா. விடு. போ வா வா. போ ஓடுடா. தேங்காய் எடுக்காம இருந்தா செருத்தாண்டா. அடங்கோ புராண சத்தியமா நான் காவல்காரே, நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே. எப்படி நம்ம காவலு? ஒரு தேங்காய் தூக்கிட்டு போயிருக்கா, மேல மாறு பையா. ஏங்க தேங்காய் எல்லாம் அப்படி அப்படியே திருடு போகாம இருக்கு, இதுக்கு போய் கவலைப்படுறீங்க? உனக்கு புரியாதுடா வண்டி. அண்ணே மோட்டரை காணல. அண்ணே மோட்டரை காணுமா? மோட்டரை காணும்னு சொல்ற சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அது உனக்கு புரியாதுடா வண்டி. அந்த பிச்சைக்கார நாய் புண்ணிய வடிக்காவது புரியுமா? பின்ன என்னடே மாங்காய் மடைய மோட்டரை திருடு போக விட்டுருக்கிறான், சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாக்கு சுத்தமா இல்லாதாலும் வாக்கு சுத்தமா இருக்கணும். ராத்திரி காவ காக்கும் போது என்ன சொன்னீங்க? ஒரு தேங்காய் திருட்டு போகாம பாத்துக்க சொன்னீங்களா இல்லையா? வேணா எண்ணி பாத்துக்கங்க. மோட்டார பாத்துக்க சொன்னீங்களா? வேணா இன்னைக்கு ஒரு மோட்டார் வாங்கி வைங்க, பாத்துக்கிறேன். ஆனா நாளைக்கு வந்து தேங்காவை காணா, தேங்காய் மரத்தை காணாம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க, உணர்ச்சி வசப்படாது, உதட்ட கடிச்சுக்குவேன். பண்ணி என் பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை இவன் தான். மாப்பிள்ள என்ன படிச்சிருக்கிறாரு? படிப்பா மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துல ஒதுங்கினது இல்ல. நல்ல பெட்ஷீட்ல வடிகட்டின முட்டாளு. அப்போ பணம் காசெல்லாம் இருக்கும்ல? பேசப்படாது, பைசா இல்லாத பணாத பய. அப்போ மோட்டரு, வயல், பம்பு செட் இதெல்லாம் இருக்கும்ல? இதெல்லாம் இவருக்கு இல்ல, எனக்கு இருந்துச்சு. இவரை தோப்புல காவல் காக்க சொன்னேன்னா மோட்டர் செட்ட திருட விட்டாரு. ஓய் வண்டி, என்னையா இப்படிப்பட்ட மாப்பிளையை தேர்ந்தெடுத்துட்டு இந்த ஞான தேசிகம் இந்த சிரிப்பு சிரிக்கிறார? அந்த கொடுமையை ஏன் கேக்குற? எவனோ ஒரு பிச்சைக்கார நாய் புண்ணிய கோடியா. யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொன்னாங்கிறதா முக்கியம். முதல்ல பொண்ணு வர சொல்லுங்க. பறக்கப்படாது பாப்பா. ரெண்டு கதையை திறந்துகிட்டு மெதுவாவா. ஐயோ தம்பி, சின்ன விளக்குல பாப்பாவை முழுசா பார்க்க முடியாது, ஒரு குத்து மதிப்பா பாத்துக்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஒரே புழுக்கமா இருக்குதே, லைட்டு தான் இல்ல, அந்த ஃபேனையாவது போடக்கூடாதா? என்னையாது கரண்ட் கட்ல ஃபேனை போட சொல்ற? சரியான கூமுட்டையா இருப்பான் போல இருக்கு. மாப்பிளதான் மடையன்னா, அவன் கூட வந்திருக்கிறவன் மாங்கா மடையன். அறிவு இருக்காடா உனக்கு? இந்த நேரத்துல ஃபேனை போட சொல்றீங்க. மாமா என்னை பத்தி என்னடா நினைப்பாரு? ஐயோ இவனுக்கே புரிஞ்சு போச்சா? வேலை போட்டா மெழுகுவத்தி அணைஞ்சிடாது. புரிஞ்சு போச்சு, ஒண்ணு பண்ண முடியாது. கெட்டி மேளம் கெட்டி மேளம். அப்பனே ஒப்புலியப்பா, நீதான் புண்ணிய கோடி ரூபத்துல வந்து எனக்கு ரூட் காமிச்சிருக்கிற. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி, முட்டாள்கள் தினமான இந்த நல்ல நாள்ல என் பொண்ணுக்கு ஒரு முட்டாள் மாப்பிள்ளைய தேட நான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீதான் ஒரு சரியான மாங்காய் மடையனை என் கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்தணும். அப்பனே யார் இவன்? நல்ல கசக்கி புரிஞ்ச டர்க்கி டவல் மாதிரி இருக்கிறான். அப்பா உப்புலியப்பா, கலியுகத்துல கால் மேல பலன்னு சொல்லுவாங்க. ஒரு கால்ல ஷூ, ஒரு கால்ல செருப்பு. என் பொண்ணுக்கேத்த மாங்காய் மடையனை காட்டிட்டியேப்பா, கவர் பண்ணிடுறேன். தம்பி தெரியாம தான் கேக்குறேன், ஒரு கால்ல ஷூ ஒரு கால்ல செருப்பு போட்டிருக்கிறீங்களே, வழக்கமா இப்படித்தானா இல்ல வர்ற அவசரத்துல மாறி போச்சா? அறிவு இருக்கா? சரியான மாங்காய் மடையனா இருக்கிறீங்க. இந்த ஊர்ல கண்ணு முன்ன கடவுளே கொண்டு போயிருவானுங்கய்யா. முதல்ல உன் செருப்பு இருக்கான்னு திரும்பி பாரு. அதுக்குள்ள அடிச்சுக்கிட்டு போட்டானுல. இது எங்க அண்ணன் ஷூ, இது எங்க அப்பா செருப்பு. ஜோடியில செருப்பை பேடி பேத்துடுவான். அதான் நம்ம மூளை எப்படி? இவனு கொஞ்சம் மூளை இருக்கும் போல இருக்குதே. இவன் சரிபட்டு வர மாட்டான்.
சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. அட மூதேவி, ஹேண்ட் எடுத்தாதான் வண்டி ஓடுன்னு தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்கிறானே. கூப்புலியப்பா, என் பொண்ணுக்கேத்த புருஷனை நீ காட்டிட்டேப்பா. தம்பி தம்பி, ஆமா எதுக்காக கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிற்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற? ஸ்டாண்ட்ல வண்டி இருக்கும்போது நகருமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அடே கேட்டாரு. இதே கேள்வியத்தான் இவன் இன்னொருத்த பார்த்து கேட்டதுனாலதான் இவ்வளவு நேரமா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். இப்போ நீ அவனை பார்த்து கேட்ட இல்ல, இன்னொருத்த உன்னை வந்து கேட்கற வரைக்கும் நீ சைக்கிள் ஓட்டிட்டு இரு. என்ன அது அநியாயமா இருக்குது? எனக்கு ஓட்டவே தெரியாது, சைக்கிள் ஓட்ட சொல்றீங்க. எதிர்த்து பேசாத. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம். எங்க ஊர்ல இது ஒரு விளையாட்டு. என்ன அப்படி பாக்குற? இந்த பாரு, இன்னொருத்த உன்கிட்ட வந்து ஏன்டா இப்படி ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் ஓட்டுறேன்னு கேட்கற வரைக்கும் ஓட்டணும். ஓட்டியா? என்ன இளவு முடியாது? உள்ள இருக்க வேண்டிய லூசு பயிரோட வெளியே இருக்கிறானோ? சைக்கிள் செயின் லூசா இருக்கு. அட பாவிகளா, ஒரு பையன் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறான். அண்ணே, உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். கேளுங்க கேளுங்க. 50ல 15 போனா எவ்வளவு? 35. அதை விடுங்க. நான் ஏன் இது மேல இப்படி அப்படின்னு கேளுங்க. கேக்குறேன். 35ல 20 போனா எவ்வளவு? 15. இத பத்தி கேளுங்க. என்ன கேக்குறேன். 15ல 10 போனா 7. 5. இத கேளுங்க. என்ன கேக்குறேன். பலசர கடையில 50 ரூபா கொடுத்தேன், அவன் 5 ரூபா தான் கொடுத்தான். கணக்கு புரியல, அதான் கேட்டேன். அவன் கிடக்குறான் பேமானி. நான் ஏன் இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு கேளுங்க. என்ன முட்டாள் நினைச்சியா? நீ ஏன் இப்படி ஓட்டுறேன்னு நான் கேட்பேன். அப்புறம் நீ இறங்கிட்டு என்ன ஏத்தி விட்டுருவ. இப்படித்தான் போன வருஷம் கேட்டு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். ஏத்தி விட்டானுங்க, இறங்குறதுக்கு 1 வாரம் ஆச்சு. அதுல ஊனமான கால் தான் பாத்தியா சைடு வாங்குது. மறுபடியும் ஏமாறுறதுக்கு நான் இழிச்ச வாயனா? நீ என்னத்த சைக்கிள் ஓட்டி என்னைக்கு இறங்க போறிய போடா? நொண்டிக்கு 100 கிறுக்குன்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்குது. உப்புலியா இருந்து பார்த்துட்டு தான் போறீங்க. என்ன சித்தப்பா இப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஏன் என்னாச்சு? அவருக்கு ஒண்ணுமே தெரியல சித்தப்பா. ஒண்ணுமே தெரியலையா? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாரு. சில விஷயங்கள்ல நீ தான் முன்னால் நின்னு கத்து கொடுக்கணும். என்னங்க என்னப்ல பாட்டில் கைமா வர்ற? நான் 10 ரூபாய் தருவேனா? நீங்க என்ன பாட்டில போட்டு வைக்கணும். குடு குடு குடு. சும்மா தருவேனா? நீங்க எனக்கு ஒரு முத்தம் தரணும். அவ்வளவுதானே? கொடுத்தா போதும். முதல்ல கையில காசு வைய. எம்மணி, இன்னைக்கு இது போதும் தான். ஒரு மனுஷன் பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. ராத்திரி திறந்தது இன்னும் மூடவே இல்லை. சொன்னா நம்ப மாட்டீங்க. கையில பாதி வாயில பாதி வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. ஏதோ பேய் பிசாச பார்த்துதான் மாப்பிள்ள பயந்து இருக்கிறாரு. ஆதி சுழுக்காரத்தம்மா, பாவாடை அம்மா, முண்டக்கண்ணி அம்மா. தள்ளுங்க தள்ளுங்க, பூசாரி வந்துட்டாரு. யாரும் தள்ள வேண்டாம். என்ன சுத்தி நில்லுங்க, இல்லைன்னா நான் காத்துல பிறந்துருவேன். மாப்பிளைக்கு என்னாச்சு? நேத்து ராத்திரி எதையோ பார்த்துட்டு அந்த பீதியில அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு மாப்பிள்ள. மாப்பிள எதையோ பார்த்து பயந்துருக்கான். ஏன் பூசு, இப்ப நான் என்ன இங்கிலீஷ்லயா சொன்னேன்? அவன் எதை பார்த்து பயந்தானோ அத நானும் ஒரு முறை நல்லா பார்க்கணும். பூசு, கவலையப்படாதீங்க. இன்னைக்கு என்ன நேரம் ஆனாலும் நீங்க என்ன மாப்பிள்ள அடம் பிடிக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்துல குபியா பாய வேண்டாமா? இந்தாங்க இந்த 10 ரூபாயை வாங்கிட்டு உள்ள போங்க. என்ன மாமா இது? கோல்டு பிஸ்கட். வெளியே இருந்தா காணாம போயிடுமேன்னு பத்திரமா உள்ள வச்சிருக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தான். போங்க மாப்பிள்ள. பாப்பா அங்க பின்னு பின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. போங்க. அட பாவி, பணம் கொடுத்து பையனை உள்ள அனுப்புற ஒரே மாமா உலகத்துல நானாத்தான் இருக்கும். விதி விதி.
இந்தாங்க பால் சாப்பிடுங்க. வெறும் பால் மட்டும் தானா? ஒப்பன் பீர நிறைய பிஸ்கட் வச்சிருக்கான்ல, அது 2 எடுத்து கொடுத்தா என்ன? ஐயோ அது கோல்டு பிஸ்கட்டுங்க. எந்த கம்பெனி பிஸ்கட் இருந்தா என்ன? எனக்கு பால் வேணாம். ஓ, கோவிச்சுக்காதீங்க, இந்த பழம் மாதிரி சாப்பிடுங்க. ஐயோ இது என்ன அக்கிரமமா இருக்கு? ஏய் ஏன்டி அலறற? நான் தினமும் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன், இதுல எப்படி 50 ரூபாய் தாள் வந்தது? ஏண்டி உன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் கஞ்சச்சிருக்கீ நினைச்சியா? எதிர்த்த வீட்டு மங்களத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தடி, அது கொடுத்த 50 ரூபா தாள் தாண்டி இது. ஏய் இதுக்கே வாய பொழந்த மேனிக்கு இருக்கிய, நம்ம குருவமா கிளவி இருக்கே, குருவமா கிளவி 100 ரூபா தர்றேன், சாயங்காலம் களத்து மேட்டுக்கு வாடான்னு சொல்லியிருக்கு. அதுக்கு தாண்டி நான் இப்ப கிளாமரா போய்கிட்டு இருக்கேன். வரட்டே. என்னங்க ஐயா எங்க போயிட்டு வரீங்க? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அப்படியே பிச்சைக்காரங்களுக்கு தாராளமா 10 பைசா தர்மம் பண்ணிட்டு வரேன். நீங்க என்ன தர்மம் பண்றீங்க? உங்க மாப்பிளைய பாருங்க, தர்மத்திலே அசத்துறாரு. உங்களுக்கு புண்ணியம் கோடி. நீ வாட தங்கத்தை உருக்கலாம். என்னது இதெல்லாம்? என்ன ஒரே பூனாட்டமா இருக்கு? கர்மம். மாப்பிள மாப்பிள என்னது இங்க வந்து இப்படி நீட்டிட்டீங்க? அட போங்க மாமா, எனக்கு கட்டாந்தரில காத்தோட்டமா படுத்தாதான் தூக்கம் வரும். இன்னைக்கு உங்களுக்கு முதல் இரவுமா? மாமா முதலீடுனா என்ன மாமா? என்ன மாப்பிள, இது வரைக்கும் இத பத்தி நீங்க யார்கிட்டயுமே கேட்கலையா? கேட்டேனே, முதலீடுனா என்ன எங்க சித்தப்பாட்ட கேட்டேன். விட்டா ஒரு அரை. ஏன்? அப்ப எனக்கு வயசு 5 மாமா. ஏன் மாப்பிள 5 வயசுல கேக்குற கேள்வியா இது? என்ன மாப்பிள இது? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் பக்கத்துல வந்து படுத்தீங்கன்னா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. உள்ள போங்க மாப்பிள. முடியாது மாமா, முடியாது. இவனை எப்படியாவது உள்ள அனுப்பணுமே. மாப்பிள 10 ரூபாய் தரேன், பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம். உள்ள போறியா? 10 ரூபாயா? போறேன் மாமா.